தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அவருடைய அன்பை நாம் இந்த சிலுவை பாதை பயணத்தில் அதிகமாக அறிந்திருக்கிறோம். சிறப்பாக அவர் தன்னுடைய பாடுகளை சந்திக்கிற போது கூட நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பினால் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அவர் சொன்னதையும், நமக்காக அவர் பல்வேறு இடங்களிலே துன்புற்று விழுந்ததையும், மீண்டும் நமக்காய் அவர் எழுகிற வாழ்வினுடைய நம்பிக்கை தருவதையும் இந்த பயணத்திலே நாம் அறிந்து உணர்ந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய பாடுகளோடு நம்மை இணைத்து கொண்டு நம் வாழ்வில் வரக்கூடிய சிலுவைகளை தாங்குவதற்கும் எதிர்கொள்வதற்கான வலிமையை ஆண்டவர் தர வேண்டும் என்பதற்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். இந்த நாளிலே இந்த சிலுவை பாதையை சிறப்பித்திருக்கக்கூடிய குழந்தைகள் முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர், மறைக்கல்வி மாணவ மாணவியர் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், எல்லா பிள்ளைகளுடைய கல்வி ஞானத்திற்காகவும், இறைவன் அவர்களுடைய வாழ்வை ஆசிர்வதிக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த பிள்ளைகளை ஒன்றாக ஒருங்கிணைப்பு செய்து இந்த சிலுவை பாதையை வழிநடத்திட்ட அருட்சௌதரி தீபா அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இந்த பலியிலே நாம் உருக்கத்தோடு வேண்டிக் கொள்வோம். மேலும் ஆரோக்கியராஜ் அந்தோணியம்மாள் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி பலியாக வேண்டுவோம். குடும்பத்திற்கு இறைவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகள் கல்வி ஞானத்தில் சிறந்து விளங்கும்படியாகவும், விவசாயம் செழிக்கும்படியாகவும், விவசாயத்திற்கு வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றியாகவும், கால்நடைகள் பலுகி பெருகவும், பங்குத்தந்தை பணி சிறக்கவும், அருட்சகர்களுடைய பணி சிறக்கவும், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். டோம்னிக் மரியம்மாள் ஒப்பு கொடுக்கக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணிமுத்து, மரியம்மாள், பிச்சை மைக்கேல், ரோசம்மாள், வியாகு, அந்தோணியம்மாள், கித்தேரியான், செபஸ்தியம்மாள், பர்னாந்து, மிக்கேல் மற்றும் அருட்தந்தை ஜோசப் பன்னூர், பெர்க்மாஸ் மற்றும் யாரும் நீயாதான் மக்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் அடையும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வழிநடத்திட நாம் நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதால் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவர் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 10 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 10 முடிய. அந்நாட்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தம் வந்தே காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வெள்ளிக்கிழமையில் சிலுவை பாதையில் பங்கேற்று நம்முடைய வாழ்வை குறித்து பல்வேறு நிலைகளிலே சிந்தித்து ஆண்டவருடைய பேரன்பை கொண்டாடுவதற்காக இந்த பலியிலே ஒன்றாக இணைந்து இறைவார்த்தையை கேட்க அமர்ந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அதன் பிறகு இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக போவோம். எங்களை வழிநடத்துகிற அன்பான தந்தையே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாள், உம் திருமகன் இயேசுவினுடைய நாள். இந்த வெள்ளிக்கிழமை என்பது பாடுகளை, சிலுவையை நாங்கள் நினைவுகூர்ந்து செபிக்கிற நாள். இந்த நாளிலே பல்வேறு நிலைகளிலே உபவாசம் இருந்து
பல கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி வேண்டி சிலுவை பாதையில் பங்கேற்று எங்களையே அர்ப்பணித்து இந்த பலி வழியாக உம் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உமது வார்த்தையையும் உணவாக பெற்று நாங்கள் ஆன்ம நிறைவு பெற இந்த நாளிலே பயணித்து கொண்டிருக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதியும். பலியிலே கலந்திருக்கிற எல்லாருடைய உள்ளத்திலும் ஆண்டவரே நீரே இருப்பீராக. என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. உமது வார்த்தையினால் எங்களை இன்னும் நிறைவடைய செய்யும். உமது உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுடைய உடலுக்கான உணவாகவும் பானமாகவும் நீர் இருப்பீராக. அன்று இஸ்ரேல் மக்கள் பயணப்பட்ட போது பாலைவனத்தில் மன்னாவை தந்தீர், அவர்களுக்கு பாறையிலிருந்து தண்ணீர் தந்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் அப்படி ஒரு அதிசயத்தையும் அற்புதங்களையும் நாள்தோறும் செய்து வந்தாலும் இந்த நாளில் சிறப்பாய் எங்களை வழிநடத்துவீராக. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 20வது அதிகாரம் 10 முதல் 13 முடிய நான் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதி உண்மையிலேயே எரேமியா இறைவாக்கினருடைய புலம்பல் பகுதி, முறைப்பாடு பகுதி என்று சொல்லுவார்கள். இதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிற போது அது நமக்கு வெளிப்படுத்துகிற உண்மைகள் என்ன என்பது நமக்கு நற்செய்தியோடு இணைத்து பார்க்க வாய்ப்பினை தருகிறது. அன்பார்ந்தவர்களே, சில வீடுகளில் சில பிள்ளைங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அப்போது அந்த வீட்டுக்கு விருந்தா ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அப்போது அவர் கேட்குறாரு, இவன் என்னத்துக்கு இப்படி சேட்டை பண்ணுறான், என்ன தைரியத்தில் இவ்வளவு சேட்டை பண்ணுறான்? சரிதானா? வழக்கமாக கேட்போமா கேட்க மாட்டாமா? என்ன தைரியத்தில் நீ இப்படி பேசுகிற, என்ன தைரியத்தில் இந்த பேச்சு பேசுகிற, என்ன தைரியத்தில் இவ்வளவு சேட்டை பண்ணுறான், என்ன தைரியத்தில் அவங்க இதை செஞ்சாங்க அப்படின்னு நம்ம பல நேரங்களில் கேட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், அவங்க அப்பா கொடுக்குற செல்லம். எப்படி? அவங்க அப்பா கொடுக்குற செல்லம், கையில் காசு நிறைய வந்துடுச்சு, அதனால் இந்த தைரியம் அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் எரேமியாவுக்கு என்ன தைரியம், என்ன ஒரு துணிவு, எங்கிருந்தது துணிவு வந்தது, எப்படி இப்படி பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு வியப்பு நமக்கு இருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த உலகில் உலக நாடுகளுக்கிடையே அவ்வப்போது ஒரு போர் சூழல் வந்து கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பா அரபு நாடுகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அருகாமையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு, பைபிளில் வரக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் அந்த நாட்டில் தான் இருக்குது. பக்கத்து நாட்டையும் சேர்த்து, எகிப்து நாட்டையும் சேர்த்து இருக்குது. ஆனால் இது சின்ன நாடு, நீங்கள் பாருங்க, என்ன தைரியத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் வந்து பாரு அப்படின்னு சொல்லுது. என்ன தைரியத்தில் அப்படி சொல்லுது? நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சுற்றி சுற்றி அரபு நாடுகள், நீ குண்டு போட்டா உன்னையும் தாக்குவேன், நீ குண்டு போட்டா உனக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டையும் அடிக்கிறான். என்ன தைரியம்? அதே பாருங்க, இப்ப அமெரிக்க நாடு என்ன செய்யுதுன்னு சொன்னா, எங்க நாட்டில் இருந்து போகக்கூடிய பொருளுக்கு நீ வரி விதிச்சுன்னு சொன்னா, உங்க நாட்டில் இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு நான் 100% வரி விதிப்பேன், யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய தைரியத்தில்
எல்லா நாட்டு மீதும் வரி விதிக்குது. எல்லா நாட்டு பொருள் மீதும் அதிகமான வரி விதிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாடு மட்டுமல்ல, ஒரு சாதாரண வீட்டில் கூட என்ன தைரியத்தில் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த பழமொழி தெரியுமான்னு தெரியல. ஆம்பளை பலமாக இருந்தால் பொம்பளை பக்கத்து வீட்டுக்காரி தலைமுடியை பிடிச்சி இழுப்பாளாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆம்பளை பலமாக இருந்தால் பொம்பளை பக்கத்து வீட்டுக்காரி தலைமுடியை பிடிச்சி இழுப்பாளாம், சண்டைக்கு இழுப்பாளாம். ஆம்பளை சரியில்லைன்னு சொன்னால் எல்லா பொம்பளையும் ஒன்று சேர்ந்து அவளை நொத்திடுவான். அதான் மேட்ரு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்க, அமெரிக்கா துணை இருக்குது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் இஸ்ரேல் நாடு என்ன செய்யுது? எல்லா நாட்டையும் வந்து வாரு அப்படிங்குது. அமெரிக்கா எப்படி செயல்படுதுன்னு சொன்னால், எல்லா நாட்டினுடைய பொருளாதாரத்தை விடவும் என்னுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்குது. எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தை விடவும் என்னுடைய நாட்டில் தங்கத்தினுடைய அளவு அதிகமாக இருக்குது. இருப்பு நிறையா வச்சுருக்கிறோம். அதனால் உலக நாடுகளில் நாட்டாமனா நான் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக இருக்கு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் இது ஒரு பெரிய நாட்டிலிருந்து சின்ன நாடு, சின்ன வீடு வரைக்கும் கூட, நம்முடைய வாழ்விடம் வரைக்கும் கூட இது இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு பார்க்கலாம். என்ன தைரியத்தில் உன் பிள்ளை இப்படி பேசுகிறான், என்ன தைரியத்தில் அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பல நேரங்களில் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். யார் துணை இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் அவனுக்கு வந்தது அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கிற போது, ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை பார்க்குறார். அவர் யாருன்னு கேட்டால் சாதாரணமான ஒரு தொழிலாளி. அவருக்கு மேலே நிறைய பேர் அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த தொழிலாளியை பார்த்தா, இவரை பார்த்தா எல்லாரும் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கூப்பிடுவாங்க. இவரை பார்த்தா மற்றவங்க கூட, பெரிய அதிகாரிகள் கூட பயந்து போய், எப்பா அவர் இருக்கும்போது பேசாதப்பா, அது இதுக்குப்பா வம்பு அப்படின்னு போயிடுவாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, முதலாளி தொழிலாளிக்கு சொந்தக்காரர். அதனால் இவர் படிக்காத ஆளாக இருக்கலாம், ஆனால் அந்த முதலாளிக்கு சொந்தக்காரராக இருக்கிற ஒரே காரணத்தினால மற்றவங்கெல்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே அடக்கி வாசிப்போம், அந்த ஆள் முன்னாடி ஏதாவது பேசி ஏதாவது வம்பாயிர போகுது அப்படின்னு அவர் நினைப்பதை, மற்றவர்கள் பேசுவதை பார்க்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே ஒரு சூழலை அப்படி எரேமியாவுக்கு பொருத்தி பாருங்க. எரேமியாவுக்கு சுத்திலும் பகை, சுத்திலும் பலவிதமான திகில், எப்போ என்ன நடக்கும்னே தெரியல, அப்படி ஒரு போராட்டம். நீ பாருங்க, 10வது வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அவருடைய உறவினர்கள் கூட, நண்பர்கள் கூட சொல்லுவாங்களாம். 10வது வசனத்தை வாசிங்க. சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட, அவ எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க, என்னுடைய நண்பர்கள் கூட என் மீது பழி சுமத்தணும், எப்ப விழுவான் அப்படி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மனுஷனுக்கு தைரியம் எங்கிருந்து வரும்? ஒரு மனுஷனுக்கு துணிவு எங்கிருந்து வரும்? நீ யோசித்து பாருங்க. நம்ம இந்த ஒரு யூடியூப்பில் ஒரு செய்தி பார்த்தேன். அதில் ஒரு காட்சி, எப்படிப்பட்ட காட்சின்னு சொன்னால், அந்த வீட்டில் ஓனர்கிட்ட ஒரு சின்ன நாய்க்குட்டி இருக்கு. அந்த நாய்க்குட்டியை ஓனர் கையில் பிடிச்சிருக்கிறார். பிடிச்ச உடனே பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்துட்டு இந்த நாய் குலைக்கிறத பார்த்தீங்கன்னா அசந்துருவோம். அது உயரத்துக்கு அவ்வளவு சத்தம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி போல உயரத்தில் இருக்குது. அது துள்ளிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளை போய் கடிக்க போகிற மாதிரி காட்சி கொடுக்குது. அப்போ அந்த ஓனர் நாய் அங்கே விட்டுட்டு கொஞ்சம் உள்ளே போயிட்டார். அந்த பக்கத்தில் இருந்தவர் கம்பெடுத்து அடிக்காரு. அதுவாட்டு உட்காந்துருக்கு. எப்படி உட்காந்துருக்கு? அதுவாட்டுக்கு அசையாமல் உட்காந்துருக்கு. ஓனர் உள்ளே போயிட்டு திரும்ப வந்தார். நாயை கையில் பிடிச்சார்லா, இவர் கம்போ மறுபடியும் சத்தம் போடுது. என்ன தைரியத்தில் அந்த சத்தம்? நம்ம பல நேரங்களில் நினச்சி பார்ப்போம். பல நேரம் நினச்சி பாருங்களேன், சின்ன பிள்ளைங்க அவங்க அப்பா பக்கத்துலேயோ அம்மா பக்கத்துலேயோ இருந்தால் எத்தா பெரிய மனுஷனையும் பேசிடும். எத்தா பெரிய மனுஷனையும் என்ன வேணாலும் பேசிடும். என்ன தைரியம்? அப்பா பார்த்துக்கிடுவாங்க, அம்மா பார்த்துக்கிடுவாங்க.
அப்படிங்கிற ஒரு தைரியம். இங்க பாருங்க, எரேமியாவுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கிறது. நண்பர்களே அவரை எப்ப பழிவாங்கலாம், எப்ப கொன்றலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனா எரேமியா அந்த இடத்தில் கூட துணிவோடு நின்றார், துணிவோடு பேசினார். எதனால? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 11வது வசனத்தை வாசிங்க. ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். அவ்வளவுதான். இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளவு பேச்சு. நீ பாருங்க, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல, மைட்டி வேரியர் அப்படி சொல்றாங்க இங்கிலீஷ்ல, மைட்டி வேரியர் அப்படி சொல்றாங்க. வலிமை வாய்ந்த வீரர் என்று சொல்லப்படுகிறது. 2 வசனம் அங்க வருகிறது. சாதாரண வீரன் அல்ல, பெரிய வீரன், பெரிய ஒரு வலிமை வாய்ந்த, ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு படைகளின் தலைவர் அப்படின்னு ஒரு பகுதியை அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதனாலதான் இந்த துணிவு. எரேமியாவுக்கு இவ்வளவு பெரிய துணிவு. இந்த மனிதர்கள் இவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் கூட இவ்வளவு துணிவோடு அவர் பேசுவதற்கான காரணம், ஆண்டவர் எனக்கு துணையாயிருக்கிறார். திருப்பாடல்கள் 118 6வது வசனத்தை வாசிங்க. அந்த பகுதியிலே நமக்கு மிக அழகான ஒரு வசனம், பலமுறை நாம் வாசித்திருப்பதான். வாசிங்க. திருப்பாடல்கள் 118 6. ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? அப்ப நமக்கு அதுதான் மிக முக்கியமானது. மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஏன்னு சொன்னா, என்னை காக்கிற கடவுள் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு வலிமை ஊட்டுகிற ஆண்டவர் என் பக்கமாக இருக்கிறார். தூய பவுல் அதனால தான் சொல்லுவார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய ஆற்றல் எனக்கு உண்டு. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த வலிமையை தான் எரேமியா பெற்றிருந்தார். ஆகவே எனக்கு துணை செய்கிற ஆண்டவர் ஒரு வலிமை வாய்ந்த வீரரை போல என் பக்கம் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு துணிவு எரேமியாவுக்கு இருந்தது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, நீங்க ஒவ்வொருத்தரும் அதை நினைச்சு பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக உள்ளத்தில் பதிக்க வேண்டிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், என்னை காக்கிற கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். என்னை வழி நடத்துகிற கடவுள் வலிமையாக எனக்காக செயலாற்றுவார். அவரை விட்டு நான் எதுவும் செய்ய முடியாது, அவர் என்னை விட்டு போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு துணிவு, ஒரு தைரியம் நமக்கு இருந்ததுன்னு சொன்னால், ஒரு அம்மா அப்பா ஒரு விவரம் தெரியாத பிள்ளைக்கு பக்கத்தில் இருக்கிற போது அந்த பிள்ளை எவ்வளவு துள்ளி குதிக்குமோ, எவ்வளவு துணிவோடு யாரையும் பேசுமோ, பாம்பை கையில் பிடிக்கும், தீயை தொடும், நெருப்பில் விளையாடும். எப்ப? அம்மா அப்பா கூட இருந்தா. அதே போல எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் ஒரு ஆண்டவர் வழி நடத்துகிறவர் நமக்கு துணை இருப்பார் என்று நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு எல்லாமுமாய் நிற்பார் அப்படிங்கிறத நமக்கு விவிலியத்திலே பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்கள், நீங்க யோசித்து பாருங்க, தாவீது போருக்கு சென்ற இடத்துல அவர் மிக துணிவோடு இருந்தார். அவர் நம்பி போனது அந்த வில்லையும் கல்லையும் நம்பி அல்ல, கையில் வைத்துக் கொண்ட வில்லையும் கல்லையுமா நம்பி அவர் புறப்பட்டு போனார். அவன் வாளோடும் தடியோடும் ஈட்டியோடும் வேலோடும் நிற்கிறான். ஆனால் கோலியாத்தை எதிர்கொள்வதற்கு இவன் கொண்டு போனது குண்டும் கல்லும் தான், ஒரு வில்லும் கல்லும் தான். ஆனால் வெற்றி பெற்றான். எதனால்? அவன் சொல்றது என்ன? இது ஆண்டவரின் போர், இது ஆண்டவரின் போர். ஏன் சொன்னா, என்னை காடுகளில் வாழுகிற போது சிங்கம் வருகிறது, என் ஆட்டை கொல்வதற்காக வருகிறது. சிங்கத்தின் வாயை பிளந்து கொள்வதற்கு, அதை கொல்வதற்கான ஆற்றலை என் கடவுள் தந்தார் என்று சொன்னால், இந்த மனிதனை கொல்வதற்கு ஆற்றல் இருக்க மாட்டாரா? இந்த பகைவனை வீழ்த்துவதற்கு அவர் வரமாட்டாரா? அதுதான் நம்பிக்கை. ஆகவே ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல எரேமியாவோடு இருந்தார் என்று அவர் உணர்ந்தார். தாவீதும் உணர்ந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம விவிலியத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவரை குறித்து எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, அவர் போர் புரிகிற கடவுள், அவர் படைகளின் ஆண்டவர், படைகளின் ஆண்டவர். நீங்க நினைச்சு பார்க்கணும், கடவுள் படைகளின் ஆண்டவர் என்று சொன்னால் வலிமை வாய்ந்தவர், அவர் ஆற்றல் மிக்கவர், படைத்தவர்,
பராமரிக்கிறவர், பாதுகாக்கிறவர். அந்த துணிவு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறார். அதனால தான் நீங்க நற்செய்தியில பாருங்க, நற்செய்தி பகுதி இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் இந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 31வது வசனத்தையும் 32வது வசனத்தை வாசிங்க. இயேசு மேல் கல்லெறிய யூதர்கள் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன், அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிகிறீர்கள். இப்ப பாருங்க, நீ யோசித்து பாருங்க. அவன் கல்லை கொண்டுகிட்டு நிற்கான், எரிஞ்சிடலாம் நிற்கான், விட்டா நேராக மூஞ்சிக்கு நேரம் வந்துடும் அல்லது தலைக்கு நேரம் வந்துடும். எத்தனை பேர் கல்லை வச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. கல்லெறிய கற்களை எடுத்தார்கள். ஆனா அந்த இடத்துல கூட இயேசு என்ன துணிவுல பேசினாரு? பேச முடிஞ்சுதா இல்லையா? அந்த அந்த இடத்தில் கூட எதற்காகப்பா கல் எடுக்கிறிய, நான் என்ன செஞ்சேன் சொல்லு. அந்த துணிவு எங்கே இருந்து வந்தது? தந்தை கடவுள் தன்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் விவிலியத்தினுடைய பல பக்கங்களை பாருங்கள். அது எந்த புனிதராக இருக்கலாம், சாட்சியாக வாழ்ந்தவர்களாக இருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கான துணிவு ஆண்டவரிடமிருந்து தான் வந்தது. நீ பாருங்க அன்பார்ந்தவர்களே, நீங்க ஸ்தேவானுடைய வாழ்க்கை குறித்து பாருங்க. திருத்தூதர் பணிகள் 7வது அதிகாரம் 55வது வசனத்தை வாசித்து பாருங்க. திருத்தூதர் பணிகள் 7வது அதிகாரம் 55வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்க கடைசி நேரத்தில் எல்லாரும் கல் எடுத்துருவான். அவர் மேல கல்லெறியதுக்காக நிற்கும் போது அவர் என்ன பார்க்கிறாரு சொன்னா, ஆண்டவரின் வல்லமையை பார்க்கிறார், தூயாவியானவருடைய துணையை பார்க்கிறார், வானத்தை உற்று பார்க்கிறார், ஆண்டவருடைய மாட்சியில ஆண்டவர் இயேசு பல பக்கத்தில் நிற்பதை பார்க்கிறார். இந்த தைரியம் தான் அவரை இவ்வளவு பேச வச்சுச்சு. பாருங்க, இவ்வளவு தைரியம் தான் அவரை பேச வச்சுது, வேற எதுவுமே கிடையாது. என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அதனால் நீ என்ன வேணாலும் செஞ்சு பார் அப்படிங்கிற ஒரு துணிவு தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போல தூய பவுல பாருங்க, எல்லா இடத்துலையும் போதிச்சுட்டு வருவார், எல்லா இடத்துலையும் பேசுவார். பேச பேச விரட்டி விரட்டி அடியும் விழும். ஆனாலும் கூட அவர் பேசிக்கிட்டே இருப்பார். என்ன தைரியம்? திருத்தூதர் பணிகள் 18வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தை வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 18வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ஏனெனில் ஆண்டவர், திருத்தூதர் பணிகள் 18:9-10. இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, பவுலுக்கான தைரியம், பவுலுக்கான இந்த துணிவு யார்கிட்ட இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா, அவர் கொண்டு போன வாளில் இல்லை, அவர் நடந்த பயணத்தில் இல்லை, ஆண்டவர் கூட இருந்ததுனால் அப்படி இருந்துச்சு. அதனால துணிவோடு பேசிக்கிட்டே இரு, யார் என்ன சொல்லிடுவார் பார்த்துருவோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பக்கபலமாய் நின்று கொண்டார். விவிலியத்தினுடைய பல பகுதிகளை, குறிப்பாக நீதி தலைவர்கள் 2 பேருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். ஒன்று கிதியோன், இன்னொன்று சிம்சோன். 2 பேருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, கிதியோன் நீதி தலைவர்கள் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க வெறும் 300 பேரை கூட்டிட்டு போய் அவர் அத்தனை பேரையும் வீழ்த்தினார் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய துணையினால் நீதி தலைவர்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம் 16 வாசிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார் அவற்ற? நான் உன்னோடு இருப்பதால் நீ தனியாளாக மிதியானை வெல்வாய், மிதியானியரை வெல்வாய். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இப்ப நான் இருந்தா நீ ஒத்தையில கூட நிக்க முடியும். எத்தனை சாத்தா வந்தாலும் சரிதான், எவ்வளவு பேய் பிசாசு வந்தாலும் சரிதான், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரிதான், ஆண்டவர் கூட இருந்தா ஒத்த ஆளா நின்று ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் வலிமையாக சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, கடைசி கட்டம் சிம்சோன் சாகிற நேரம், அப்ப கூட அவர் என்ன சொல்லுகிறார்? நீ பாருங்க, நீதி தலைவர்கள் 16வது அதிகாரம் 28வது வசனத்துல 16:28. சிம்சோன் ஆண்டவரை நோக்கி என்ன சொல்றாரு? தலைவராகி ஆண்டவரே, இந்த ஒரே ஒரு முறை மட்டும் என் கூட இருக்கும், நினைவு கூறும், உம்முடைய அருளை எனக்கு கூடும் போதும். அப்ப எவ்வளவு நாளா கூட இருந்தாரு? இந்த ஒரு தடவை மட்டும் கூட இருக்கும், ஒரே ஒரு தடவை கூட இருக்கும், நான் எல்லாத்தையும் வெற்றி பெற்றுருவேன் அப்படின்னு சொல்றார்.
சிம்சோன் வாழ்ந்தபோது கொன்றவர்களை விடவும் இறந்தபோது செத்தவர்கள் ஏராளம், பல மடங்கு என்று விவிலியம் சொல்கிறார். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, என் அன்பு பிள்ளைகளே. ஆகவேதான் எரேமியா சொல்கிறார், எனக்கு எனக்கு பக்கபலமாக ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் இருக்கிறார். உங்கள் எல்லாருக்கும் அப்படி ஒரு உணர்வு வேணும். தவக்காலத்தில் நீங்கள் மறக்காமல் மனசில் பதிக்க வேண்டியது என்னவென்னு சொன்னால், ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், வலிமை வாய்ந்த வீரரை போல் இருக்கிறார், எதையும் எதிர்கொள்வதற்கான ஆற்றலை அவர் தருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது சொன்னால், எரேமியா இறைவாக்கினரை போல துணிவார்க்க முடியும். தூய பவுலை போல, அதே போல நீதி தலைவர்களைப் போல நாமும் உடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்வதற்கான வலிமை பெற முடியும் என்பதையே இறைவாக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. சிந்திப்போம். ஆமென். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிப்பீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்கப் பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருட்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கிறீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெறச் செய்கிறீர். ஆகவே வானகணிகளுடன் ஒன்று சேர்ந்து நாங்கள் மெய்ப்புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவர், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவர், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் எங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமினி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவிடத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்புமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
யூபிலி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசீர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும்போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்று முறித்தாகுக. ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, கோடியர் புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, தவக்காலத்தின் மிக முக்கியமான நாட்களை நாம் தொடங்கவிருக்கிறோம். ஆகவே இந்த புனித வாரத்திற்குள்ளாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் அடி எடுத்து வைக்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் சிறப்பாக குருத்து ஞாயிறை கொண்டாடவிருக்கிறோம். இயேசு வெற்றி வீரராய் எருசலேமுக்குள் நுழைகிற அந்த காட்சியை நினைவுபடுத்துகிற நாள்தான் அந்த குருத்து ஞாயிறு பவனி என்பதை நாம் அறிவோம். ஆகவே இயேசு பவனி செல்கிற போது எல்லா மக்களும் அவரை வரவேற்றார்கள், ஓசன்னா என்று பாடினார்கள். ஆண்டவருடைய பெயரால் வருகிறவர் வாழி என்று சொல்லி அவரை வாழ்த்தி வரவேற்றார்கள். அதே போல நாமும் கூட நம்முடைய வீதிகளில் ஆண்டவர் இயேசுவை அழைத்து வருகிற காட்சியாக அந்த நிகழ்வை கொண்டாடவிருக்கிறோம். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு புனித வர்க்கீஸ் கபியிலிருந்து இந்த பவனியானது ஆரம்பமாக இருக்கிறது. ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழிபாடானது சரியாக 8 மணிக்கு அங்கே தொடங்கும். வழக்கம் போல 10 மணிக்கு வழிபாடுகள் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. காலை வெயிலுக்கு முன்பாகவே அந்த பவனியை நாம் ஆரம்பித்தால் இங்கு வந்து சேர்வதற்கு ஒரு அரை மணி நேரம் மேலே ஆகிவிடும். பிறகு வழிபாடுகள் அதிக நேரம் எடுக்கும், வாசகங்கள் நீண்ட வாசகம் இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே புனித வாரத்தினுடைய தொடக்க நாள், புனித வாரத்திற்குள்ளாக அடி எடுத்து வைக்கிற போது அந்த வாரம் முழுக்க நடைபெறுகிற எல்லா நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்பு செய்வதற்கான ஒரு தொடக்க நாள். அதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லா இறை மக்களும் வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமை குருத்து ஞாயிறில் சிறப்பாக கலந்து கொள்ள வேண்டுமென்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு முன் தயாரிப்பாக குருத்தோலைகளை நீங்கள் வழக்கமாக கொடுக்கக்கூடியவர்கள் தயவு கூர்ந்து நாளை மாலையிலே நீங்கள் கொடுத்து விட்டால் அதை வெட்டி வைத்து தயாரிப்பதற்கு சரியாக இருக்கும். கடைசி நேரத்தில் கொடுத்தால்
அதை வெட்டுகிற போது அதற்கு நேரமாகும், மற்ற வேலைகள் செய்வதற்கு நேரமாகும், தாமதமாகும். ஆகவே தயவு கூர்ந்து நீங்கள் குருத்தோலைகளை கொடுக்கிற போது சற்று முன்கூட்டியே கொடுத்து விட்டால் நன்றாக இருக்கும். நாளை மாலைக்குள்ளாக கொடுங்கள். பலர் வேண்டுதல் வைத்திருப்பீர்கள், சிலர் காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள், சிலர் ஆண்டவர் இயேசுவை வரவேற்பதற்காக நான் ஆண்டுதோறும் செய்கிற ஒரு இது வேண்டுதல் என்று சொல்லி அதை செய்யலாம். ஆகவே தோட்டம் வைத்திருக்கக்கூடியவர்கள், அன்பர்கள், தயவு கூர்ந்து மக்கள் எல்லோருடைய பயன்பாட்டுக்கும் தேவைக்கு ஏற்றாற் போல நீங்கள் கொண்டு வந்து காணிக்கையாக அதை ஒப்படைக்கும்படியாக நாளை மாலையிலேயே அதை செய்துவிடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளை மாலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலே சிறப்பாக இந்த சிலுவை பாதையை வழிநடத்தியவர்கள் நம்முடைய குழந்தைகள் முதல், அதாவது சின்ன பிள்ளைங்களிலிருந்து 1 முதல் மறுபடியும் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மறைக்கல்வி மாணவ மாணவியர் மிகச் சிறப்பாக, மிகச் சுருக்கமாக, ரொம்ப பொருளுள்ள விதத்தில் இந்த சிலுவை பாதையை செய்து கொடுத்தார்கள். ஆகவே அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்களை வழிநடத்திட்டு அருள் சகோதரி தீபா அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்ற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பதி நிறைவேறிற்று.